இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வாலிப பருவத்திற்கென்று வேதம் தருகிற ஆலோசனைகள், போதனைகள், கற்பனைகளை இந்த வாரத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே வேதம் தருகிற இன்னொரு ஆலோசனையை நாம் பார்க்க போகிறோம். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவெல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வாலிபத்திலே நீ சந்தோஷப்படு என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா நாம் சந்தோஷப்படுகிற காரியங்கள் தேவனுக்கு உகந்தவை தானா என்று நாம் பார்க்க வேண்டும். சாலமோன் சொல்லும் பொழுது, என் மனது விரும்பின எதையும் நான் அதற்கு மறுக்கவில்லை. எதெல்லாம் இந்த உலகத்திலே மனிதன் இன்பமாக அனுபவிப்பான் என்று நினைக்கிறானோ எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன். ஆனால் கடைசியிலே அது பிரயோஜனமில்லை, அதெல்லாம் மாயை. இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நடப்பதுதான் காரியத்தின் கடைத்தொகை என்று அவர் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார். இந்த பவுல் அதை பற்றி சொல்லும் பொழுது, எல்லாம் எனக்கு தகுதி தான், எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இராது என்று சொன்னார். அதுதான் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் சந்தோஷங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கலாம், நம்முடைய கண்ணின் காட்சிகளிலெல்லாம் நாம் இன்பம் கொள்ளலாம். ஆனா அது தகுதியானது தானா என்று பார்க்க வேண்டும். நாம் அனுபவிப்பது நன்மையானது தானா, அது தகுதி தானா என்று நாம் எப்படி கண்டுபிடிப்பதென்றால், இந்த எல்லா கிரியைகளின் நிமித்தமும் கடைசியிலே கர்த்தர் நம்மை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய யோசனைகள் எல்லாம் கூட நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய கையின் கிரியைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆகவே நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கிற எந்த காரியத்திலையும் நம்முடைய உள் மனதிலே பதிய வேண்டியது, இந்த காரியம் தகுதியானது தானா, எனக்கு வசதி இருக்கிறது, நான் இதை அனுபவித்து விடலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக இது தகுதியானதாக இருக்குமா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் எல்லா கிரியைகளோடும், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த எல்லா விதத்தோடும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்போமே என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவரவர் கிரியைகளுடன் நாம் கர்த்தருக்கு முன்பாக, அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்க வேண்டும். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரியே என்று அழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோலாக, அதுதான் நாம் நிறைவேற்ற விரும்புகிற காரியமாக, அடைய விரும்புகிற காரியமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் அதற்கு ஏற்றபடியே நாம் செய்வோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பது நம்முடைய இருதயத்திலே பதிந்திருக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்திலே பதிந்திருந்தால் அநியாயமான காரியங்களுக்கு நம்முடைய கரங்களை நாம் நீட்ட மாட்டோம். அநியாயமான அசுத்தமான இன்பங்களை அனுபவிக்க நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நம்மை மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதோடு கூட அவர் நீதியுள்ள நியாயாதிபதியும் கூட. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமும் 34வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் மேகத்தில் இறங்கி நின்று தன்னுடைய நாமத்தை பற்றி மோசேக்கு கூறினது. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார்.
கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கர்த்தரே தம்முடைய நாமத்தை கூறும்போது சொன்னது, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 11வது அதிகாரத்திலே சோதோம் கொமோரா பட்டணத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 23வது வசனம். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இங்க 2 நியாய தீர்ப்பை சொல்கிறார். இந்த சோதோம் கொமோரா பட்டணங்கள் அந்த நாட்களிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகம் இறங்கி எரிக்கப்பட்ட பட்டணங்கள். இந்த பட்டணங்களை பற்றி ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார். அதோடு அந்த நியாய தீர்ப்பு முடியவில்லை, இவர்களுக்கு இன்னொரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு ஒரு லகுவான நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ 2 நியாய தீர்ப்பு. உலகத்திலேயும் ஒரு நியாய தீர்ப்பை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள், இன்னும் ஒரு நியாய தீர்ப்பு அவர்களை எதிர்கொண்டு இருக்கிறது. கப்பர்நகூமை பற்றி சொல்லும் பொழுது, நீ வானபரியந்தம் உயர்த்தப்பட்டாய், உன்னிலே அற்புதங்கள் செய்யப்பட்டது. உலக பிரகாரமாக நாம் அதை பார்க்கும் பொழுது கப்பர்நகூம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். வானபரியம் உயர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லாதது போல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே உங்களுக்கு கடினமான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுத்தே தீர்வான். வாலிபத்தில் எல்லாம் நீங்கள் நன்மையை விதையுங்கள், நன்மையானதை செய்யுங்கள். வாலிபத்திலே கர்த்தருக்கென்று உத்தமமான காரியங்களை விதைக்க நீங்கள் ஒப்பு கொடுங்கள். வயதான பிறகு நீங்கள் அதை அறுப்பீர்கள். கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன். அவர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர். அதோடு கூட கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்பதும் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சரியான தீர்மானங்கள் எடுக்க எனக்கு உதவி செய்யும். நீர் நியாயம் தீர்க்கிற தேவன். அநியாயமான எந்த காரியங்களும் செய்யாமல் உத்தமமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். தானியேல் அன்றைக்கு தீர்மானம் எடுத்தார். அந்த ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் தானியேலை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதே போல கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்குள்ளாக நீங்கள் தீர்மானங்களை எடுப்பீர்களா? ஆண்டவரே, சரியான தீர்மானங்களை எடுக்க, வாழ்க்கையின் காரியங்கள், வேலை, திருமணம், வாழ்க்கையின் மற்ற காரியங்கள் பற்றி நான் தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. சரியான தீர்மானங்களை எடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். இசப்பா, எனக்கு நீர் உதவி செய்யும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லாத்தையும் நான் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரிடத்திலே நீங்கள் பேசி ஆண்டவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் உண்மையா இப்பொழுது ஜெபித்த ஒவ்வொரு வாலிப பையனுக்கும் ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும் நீர் உதவி செய்ய ஆண்டவரே. சரியான தீர்மானங்களை எடுக்க, கடைசியிலே உம்மிடத்திலே நிற்கும் பொழுது உத்தமமாய் நிற்கத்தக்கதான தீர்மானங்களை எடுக்க நீரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை